டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ஒரு கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அது கூட மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறேன். அது லேசாக பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அது லேசாக வதங்கின உடனே இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதை கொஞ்சம் நீங்கள் வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கின உடனே கொஞ்சம் தேங்காய் மிக்ஸி ஜாரில் அடித்து தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூடயே புதினா நல்லா கழுவி வச்சுருக்கிற புதினா இலையை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கு கூட போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு அது ரொம்ப வதங்கக்கூடாது. புதினா இலை லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்காமல் இந்த மாதிரி இறக்கிக்கோங்க. புளி வேணும்னா சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். தக்காளியோட புளி போதுன்னா இதோடய நீங்கள் விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசனையான டேஸ்ட்டான சட்னியாக இருக்கும். கடுகு கொஞ்சமாக தாளித்து கொட்டிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.